நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அசுரர்கள குருவாக சுக்காச்சாரி என பெயர் கொண்டு அன்றாடம் ஈசனை கோரி கடுந்தவம் செய்து வருகின்றேன். அப்படி நான் செய்யும் தவத்தினால் அசுரர்கள் அழிந்து கொண்டே இருந்தாலும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள், மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி இந்த அசுர குலமே அழியா வண்ணமாக இந்த சுக்காச்சாரி அனுதினமும் யாகங்களை செய்து பூஜைகளை செய்து அசுர குலத்தையே வாழ வைத்துக் கொண்டு வருகிறேன். அப்படி இருக்க எம்மை தேடி எம்மை நாடி யாரோ வருவதை போல் இருக்கின்றது. யார் என்று பார்க்கலாம். வீரபத்ரா எழுந்திரு. பார்த்தாயா, அசுரர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய நீ இன்று குலகுருவை காண வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றாய். வந்தவன் என் பாதத்திலே பணிந்தாய், நலமோடு வாழ்வாய். எழுந்திரு. ஆமா, என்னை நாடி வந்த காரணம் என்ன? சரி, எனக்கோ நீண்ட நாளாக உண்மைதான் பாக்கியமே கிடையாது. உனக்கு நீண்ட நாளாக பிள்ளை பாக்கியம் இல்லை என்பது எனக்கு அறியும் தெரியும். ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்கின்றது? இப்பொழுது அழகான எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றார். அப்படியா? ஆமாம். குழந்தை பிறந்திருக்கின்றதா? அப்படி என்றால் முதலிலே சந்தோஷம் அடைந்தவன் நான் ஒருவன் தானே. அப்படி இருக்க இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? என் குழந்தைக்கு நீங்க தான் உன் நாவினால் பேர் சூட்ட வேண்டும். என் நாவினால் உன்னுடைய குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும். ஆமாம். பிறகு அந்த குழந்தை எதிர்காலத்திலே எப்படியெல்லாம் வாழப் போகிறாள் என்பதை நான் ஜாதகமாக கணிக்க வேண்டும். அதை நீங்கள் கேட்க வேண்டும். அதை வைத்து இந்த நாடு எப்படியெல்லாம் வாழப் போகிறது என்று அதை நீ பார்க்க வேண்டும். ஆமாம், இதுதான் என்னுடைய யோசனை. உடனடியாக சென்று உன் குழந்தையின் மனைவி அழைத்தவா, உடனடியாக உன் குழந்தையை பார்த்து நான் பெயர் சுட்டுகின்றேன். அழைத்து வந்து விட்டீர்களா? அழைத்து வந்து விட்டு சுவாமி சுவாமி வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். நீடூடி வாழ்க, நீடூடி வாழ்க. நீயும் உன் குழந்தையும் நலமோடு வாழ வேண்டும். ஆமா, உனக்கு குழந்தை பிறந்து இருப்பதாக உன்னுடைய கணவன் வார்த்தையில் அறிந்தேன். அந்த குழந்தையை நான் பார்க்க ஆமா, இந்த குழந்தை என்னடா இது? அசுர குலத்திலே இப்படி ஒரு குழந்தை பிறந்தது இப்பொழுதுதான் என்னுடைய வயதிற்கு முதலாக பார்க்கின்றேன். உண்மைதானே? அசுரர்கள் எல்லாம் நாங்கள் அகோரமாக இருப்பது வழக்கம். ஆச்சரியப்படுகின்றீர்களே. உண்மைதான். என்னவென்று கேட்கின்றாய்? உன்னுடைய குழந்தை 32 லட்சணம் பொருந்திய அழகான குழந்தையாக பிறந்திருக்கிறது. மகள் 32 லட்சணம் பொருந்தவளா? உண்மைதானம்மா? மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்னுடைய உள்கருத்து என்ன தெரியுமா? தேவலோகத்திலே தேவர்களே மதியே அங்கே இருக்கின்றான் தேவேந்திரன். தேவேந்திரனிடத்திலே நாட்டியம் ஆடக்கூடியவள் அரம்பா. அந்த அரம்பாவிற்கு தான் 32 லட்சம். அப்படியா? தேவர்கள் எல்லாம் மார்த்தட்டி கொள்வார்கள். எங்களுடைய அது பார்த்தாயா, 32 லட்சம் பொருந்திய ஓர் அழகான பெண்ணை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று. ஆனால் இப்பொழுது நம் அசுர குலத்திலே நீ பெற்ற குழந்தை அதே 32 லட்சம் பொருந்திருக்கின்றதம்மா. அப்படியா சுவாமி கூறுகிறீர்கள்? அதிசயமாக இருக்கின்றது. அதிசயம், அதிசயம், அதிசயம். 32 லட்சமா? ஆமாம். அப்படி 32 லட்சத்தோடு பிறந்த இந்த குழந்தைக்கு நம் அசுர குலத்திலே பிறந்திருப்பதால் இவளுக்கு என்ன பெயர் சொல்ல போகிறேன் தெரியுமா? என்ன பெயர்? அசுரகுல ரம்பா. அசுரகுல ரம்பா. அசுரகுல ரம்பா. குழந்தையுடைய பெயர் எப்படி இருக்கின்றது? நல்லது ஒரு பெயரை சூட்டினீர்கள். அன்பு கேட்பதற்கே செவிக்கு இனிமையாக இருந்தது. உண்மை. குழந்தையோ அழுது கொண்டு இருக்கின்றது. ஆமாம். பசி ஆற்றி கொண்டு வருகிறேன். ஆகட்டும். நான் பெற்ற மகள் எவ்வாறு பிறந்திருக்கிறாள், எப்படி வருவாள், வருங்காலத்தில் எப்படி வாழ்வாள் என்று அவருடைய ஜாதகத்தை கணித்து கூறுங்கள் சுவாமி. இதோ வந்து விடுகிறேன். இது நம் வர்க்கத்திற்கு ஒவ்வொருவருக்கும் பார்க்கக்கூடியதுதான். உண்மைதான் சுவாமி. இவளுக்காக மட்டும் நாம் தனியாக பார்க்க மாட்டோம். அப்படியா? யார் ஒருவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலும் அதை முதலிலே ஜாதகத்தை படித்து அவர்கள் எப்படியெல்லாம் வாழப் போகிறார்கள் என்பது நம்மளுடைய குல வழக்கம் பார்ப்பது. ஆகையால் அதேபோல் இந்த குழந்தைகளுக்கும் ஜாதகத்தை கணித்து நான் எப்படியெல்லாம் வாழப் போகிறேன் என்பதை எடுத்துரைக்கின்றேன். நீ சென்று பசியால் ஆகட்டும் சுவாமி, ஆகட்டும் சுவாமி, ஆகட்டும் சுவாமி. உன்னுடைய குழந்தைக்கு இப்பொழுதே ஆண்டவனுடைய அருளால் நாம் இந்த
அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டி விட்டோம். ஆனால் அவள் எப்படி வாழப் போகிறாள், அவளுடைய ஜாதகம் எல்லாம் எப்படி அமர்ந்திருக்கின்றது என்று என் ஞானத்தால் அறிகின்றேன். அப்படியாக ஓம் நமச்சிவாய நமதே. ஓம் நமச்சிவாய நமதே. என்னடா இது? இந்த குழந்தை இப்படியா அமைய வேண்டும்? இதை நான் எப்படி பெற்றவர்களிடத்திலே உரைப்பது? இப்பொழுதுதான் வாழ்த்தினோம், வரம் கொடுத்தோம், ஆனால் ஒன்றுமே புரியவில்லையே. இருப்பினும் உண்மையை மறைப்பது தவறு. ஏனென்றால் நான் குலகுரு. இதை மறைத்தால் அசுர குலத்திற்கே ஆபத்து. ஆகையால் இப்பொழுதே உண்மையை சொல்லித்தான் தீர வேண்டும். சுத்தாசாரி வீரபத்ரா, பொண்ணு பிறந்த நேரம் எல்லாம் நல்லா இருக்கா? நான் சொல்வதை கேட்டு மனம் கலங்க வேண்டாம். என்ன சொல்றீங்க? உண்மைதானப்பா? உன்னுடைய குழந்தை கேட்டக நட்சத்திரத்திலே பிறந்ததால் அவள் கோட்டைக்கு ஆகாத குழந்தையாக. உண்மை. கடக லக்கினம், கேட்டக நட்சத்திரம். இப்படி ஆகாத நேரத்தில் பிறந்த அந்த பெண் குழந்தை அவள் வளர 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 அசுர குலமே அழிந்துவிடும். கிடையாது. இந்த நாள் கழித்து இப்போதான் ஒரு செல்வம், பெண் செல்வம் பிறந்திருக்கின்றது. ஆனால் அது பிறந்த நேரம் சரியில்லையா? நாட்டிற்கும் என் நாட்டு மக்களுக்கும் ஆபத்தா? அவள் மாலை போட்டு பிறந்ததால் இந்த மாளிகைக்கு போகாமல் போய்விட்டது, இந்த மக்களுக்கு ஆகாமல் போய்விட்டது. அவள் பெண்ணாக பிறந்ததால் அசுர குலம், ஆண் குலமே அழிந்து பெண் குலம் அனைவரும் விதவை கோலத்திலே காட்சியளிப்பார்கள். இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். மீண்டும் இந்த அசுரகுலம் செழிக்க வேண்டும். அப்படி என்றால் அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? மனதை திடப்படுத்திக் கொள். ஒரு குழந்தை போனால் என்ன, எத்தனை குழந்தை வேண்டுமானாலும் பெற்றுக் கொள்ளலாம். ஆகையால் ஆகாத அந்த பிறந்த குழந்தையை உன்னுடைய கரத்தாலே கொன்றுவிடு. வேறு வழியே கிடையாது. அந்த குழந்தை வளர்ந்தால் நம் குலத்திற்கே ஆபத்து. அப்படி இந்த ஒரு குழந்தையை அழித்து விட்டால் நம் குலம் செழித்து வாழும். ஆகையால் நான் சொல்வதை நீ செய்தே தீர வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் உன்னுடைய நாடும் நாட்டு மக்களும் அழிந்து நீ அசுர குலத்திற்கு தலைவனாக இருப்பதை விட நீ இறந்து பிறகு என்னுடைய நாவினால் சொல்லப்படாது. ஏனென்றால் உன்னுடைய குலகுரு நான். ஆகையால் நான் சொன்னபடி அந்த குழந்தையை கொன்றுவிடு. உன்னை பிடித்த சனியனே ஒழிந்துவிடும். இதோ பார்த்தாயா, நீண்ட நாளாக எனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. இந்த நாள் கழித்து இப்போதான் எனக்கு ஒரு பெண் செல்வம் பிறந்திருக்கிறது. ஆனால் என் குழந்தை பிறந்த நேரம் சரியில்லையா? என் குழந்தை பிறந்த நேரம் சரியில்லையா? அவ பிறந்த நேரம் என் நாட்டிற்கோ என் நாட்டு மக்களுக்கோ ஆபத்தாகுமா? இப்போது விடக்கூடாது. இப்போது அந்த குழந்தையை கொன்றாவது என் நாடும் என் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். இப்போது போற அந்த குழந்தையை கொண்டு வருகிறேன். போகலாம்.